ஒரு முதலாளி அதிகமாக போனஸ் கொடுக்கிறாரு, வாரி வழங்குகிறார் என்றால் அவர்கள் நிச்சயமாக பரணி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்பார்கள். எங்கேயும் எப்போதும் தனக்கென்று ஒதுக்குவதை விட மற்றவர்களுக்காக சிந்தித்து செயல்பட்டு தான் எந்த நிலையில் இருந்தாலும் தானம் தர்மம் செய்வதில் வல்லவர்களாக திகழக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒருவர் பிறருக்கு கொடுக்கும் பொழுது தன் நிலையை அறிந்து தனக்கென்று வைத்துக் கொண்டுதான் சிலர் கொடுப்பார்கள். ஆனால் ராசியிலேயே முதன்மை ராசியான மேசத்தில் பிறந்தவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்ட அனைவரும் தன் வாழ்வில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பார்கள். அதே போல எந்த நிலையிலும் தன்னுடைய சோகம் வெளியே தெரியாத அளவுக்கு தன்னை கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஒரு நீட்னஸாக வாழக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி. கலை ரசிகர்கள் என்றால் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் என்று சொல்லலாம். இந்த பரணியில் பிறந்த வசதி உள்ளவர்கள் கலைக்காக தன்னையே அர்ப்பணிப்பார்கள். தன் சொத்தில் சிலவற்றை கூட எழுதி வைப்பார்கள். அப்படி கலையை ரசிப்பார்கள். இவர்கள் பாத்ரூமில் கூட முணுமுணுத்து பாடிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இசை என்றால் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஏதோ 1%, 2% பேர்கள் வேண்டுமென்றால் கிரகங்களின் தாக்கத்தால் விதியின் விரக்தியால் கலையை ரசிக்காமல் இருக்கலாமே தவிர 99% இந்த பரணியில் பிறந்த ஆணும் பெண்ணும் கலைக்காக தன் சொத்தே போனாலும் பரவாயில்லை என்று கலையை வாழ வைப்பவர்கள். இந்த பரணியில் பிறந்தவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆடுற மாட்டை ஆடி கறக்கவும் தெரியும், பாடுற மாட்டை பாடி கறக்கவும் தெரியும். இவர்களை யாரும் சாதாரணமாக அடக்கி ஆள முடியாது. அதையும் மீறி இவர்களை கண்ட்ரோலில் வைக்கலாம் என்று கோபமா மற்றவர்கள் அதிகாரம் செலுத்தினால் சமயம் வரும் வரை காத்திருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் இருக்கும் இடம் மேச ராசி. ராசியிலேயே முதன்மை ராசி, செவ்வாய் பகவான் ஆளும் ராசி. காலம் வருவரை காத்திருந்து கிளப்பராக செயல்படக்கூடியவர்கள் இந்த பரணியில் பிறந்தவர்கள். இந்த பரணியில் பிறந்தவர்கள் பல புக்கு புரட்டி எடுப்பார்கள். எத்தனை புக்கை புரட்டி எடுத்தாலும் தன்னுடைய சிந்தனைப்படி தான் செயல்படுவார்கள். ஒவ்வொருவர் புத்தகத்தில் உள்ளதை அது அப்படியே நம்பி விடுவார்கள். ஆனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படி அல்ல. யாரிடம் எந்த கதையை கேட்டாலும் சரி, எவ்வளவுதான் புக்ஸில் எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கற்றுக்கொள்வார்கள், கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் தன்னுடைய சுய சிந்தனைப்படிதான் எந்த ஒரு விஷயத்தையும் நிலைநிறுத்துவார்கள். பரணியில் பிறந்த ஆணை திருமணம் செய்ய மற்ற ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதேபோல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களையும் மற்ற ராசிக்காரர்கள் திருமணம் செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பார்ப்பதற்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் அறிவாகவும் ஆற்றலாகவும் இருக்கக்கூடியவர்கள், எங்கும் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு கொஞ்சம் அவசரத்தன்மை இருக்கும். ஏனென்றால் மேசத்தில் பிறந்ததினால் இவர்களுக்கு எடுத்தவனே டக் டக் என்று பேசி முடித்து விட வேண்டும், வளவளவென்று பேசக்கூடாது. இதே வீடியோ ரொம்ப நேரம் நீடித்தால் இவர்களுக்கு அழுத்து போயிடும். சொல்வதை சுருக்கமாக 4 வரியில் சொல்லுங்க என்றுதான் இந்த பரணியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துரோகம் செய்வார்கள். இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் வாழ்வில் ஏதோ ஒரு நிலையில் தன்னுடன் நெருங்கி பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு வியாபாரஸ்தலங்களில் வாடிக்கையாளர்களாக வரலாம், வேலை செய்யும் இடத்தில் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சிலர்கள் நண்பராக வந்து துரோகம் செய்யலாம், அல்லது துணைவராக வந்தும் துரோகம் செய்யலாம். அந்த 9 நட்சத்திரக்காரர்களில் முதலிடம் ரோகிணி நட்சத்திரம், 2ஆம் இடம் திருவாதிரை நட்சத்திரம், 3ஆம் இடம் பூச நட்சத்திரம், 4ஆம் இடம் அஸ்த நட்சத்திரம், 5ஆம் இடம் சுவாதி நட்சத்திரம், 6ஆம் இடம் அனுச நட்சத்திரம், 7ஆம் இடம் திருவோண நட்சத்திரம், 8ஆம் இடம் சதய நட்சத்திரம், 9ஆம் இடம் உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த 9 நட்சத்திரக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய போராத காலமாக இந்த எதிர் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு துணைவராக வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட தேவையில்லை. எதிர் நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்களுடைய உணர்வுகளை சரியாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. உயிர்க்குயிராக காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு மனக்கசப்பு ஏற்படுகிறது என்றால் இந்த நட்சத்திரம் ஒரு காரணமாக இருக்கும். எதிரான நட்சத்திரத்தில் ஏற்கனவே திருமணம் செய்தவர்கள் மீண்டும் உங்களுடைய சுயஜாகத்தை பரிசோதித்துக் கொண்டு இருவருக்கும் சமமான நாட்களில் திருமணம் செய்து கொண்டால் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடு நல்வாழ்க்கை வாழலாம். காதல் மன்னர்கள் என்றால் இவர்கள் தான். இவர்கள் யாரைத்தான் காதலிக்கவில்லை. ஒரு ஆடு மாடாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி,
பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு வர துணைவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் நேசிப்பார்கள். ஏன், இந்த உலகத்தையே நேசிக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பொதுவாக அனைவரையும் நேசிப்பதற்கு நல்ல உள்ளம் வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உள்ளத்திலே உயர்ந்த உள்ளம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வேலை செய்யும் கம்பெனி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்பட்டால் கூட இவர்கள் முதலாளிக்கு ராஜதந்திரியாக ஒரு யோசனை கொடுத்து அந்த கம்பெனியை நிலைநிறுத்த செய்வார்கள். அப்படி இல்லை என்றால் இவர்கள் தான் பொறுப்பேற்று அந்த கம்பெனியை வலுப்படுத்தி விடுவார்கள். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள். இவர்களுக்கு முதலாளி ஆகும் யோகம் வந்தால் தான் ஒரு முதலாளி என்று கர்வம் கொள்ளாமல் அனைவருடன் சகஜமாக பழகி எல்லோருக்கும் அவரவர் உழைத்த உழைப்புக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்கள். ஒரு முதலாளி அதிகமாக போனஸ் கொடுக்கிறாரு, வாரி வழங்குகிறார் என்றால் அவர்கள் நிச்சயமாக பரணி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்பார்கள். இவர்களுக்கு கோபங்கள் அதிகம் வரும். இருந்தாலும் இவர்களை பார்த்தால் அப்படி தெரியாது. எப்பொழுதும் புன்னகையுடன் இருப்பார்கள். தன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கென தத்துவத்தை மனதில் லட்சியமாக கொண்டு எடுத்த பொறுப்பை எப்படியும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற இலக்கோடு புதிய தெம்புடன் செயல்படக்கூடியவர்கள் இந்த பரணியில் பிறந்தவர்கள். ஆக மொத்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சுருக்கமாக சொன்னால் அனைவரையும் நேசிக்கும் தன்மை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொண்டு ஓரளவுக்கு நடுத்தர வசதி உள்ளவர்கள் மாதம் ஒரு துணி வாங்கி விடுவார்கள். இவர்களுக்கு ட்ரெஸ் அடிக்கடி புதுசாகவே இருக்கணும். ரொம்ப ஏழ்மையில் உள்ளவர்கள் கூட அழுக்கு துணி போட மாட்டார்கள். மிக நீட்னஸாக இருப்பார்கள். ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் மாதம் ஒரு நகையை வாங்குவார்கள். ஏனென்றால் இவர்கள் அடிக்கடி ஜவுளி கடைக்கும் நகை கடைக்கும் போகக்கூடிய நிலைகள் ஏற்படும். இன்னும் இதில் எக்ஸாக்டாக சில பேரை சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஜவுளி கடை, மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட், மிகப்பெரிய நகைக்கடை இவர்களெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். போராத காலமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏழையாக இருந்தால் கூட தானம் தர்மம் செய்வதில் மிகப்பெரிய வல்லவர்களாக இருப்பார்கள். அவ்வளவு நல்ல மனம் கொண்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. பொதுவாக யாராக இருந்தாலும் முன்ஜென்ம கர்ம வினைகளை சரியாக நாம் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த 3 விஷயம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். 1 உங்களுடைய திருநாமம், 2 உங்களுடைய கையெழுத்து, 3 உங்களுடைய திருமண நாட்கள். பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை. அதேபோல் போன ஜென்மம் என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அடுத்த ஜென்மமும் நாம் உணராத விஷயம். ஆனால் இந்த ஜென்மத்தில் வாழ்வது உணரக்கூடிய விஷயமாகும். ஆக இந்த உடல் இந்த ஜென்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் பிறப்பு முதல் இறப்பை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் இறப்பு என்பது உறுதியான ஒரு விஷயம். அப்படி இருந்த உயிர் மீண்டும் அடுத்த கருவறையைத்தான் சென்று அடைகிறது. ஒரு போலீஸ்காரரை டிரான்ஸ்ஃபர் பண்ணினா அவர் அடுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாரே தவிர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக மாட்டார் என்று ஒரு டயலாக் இருக்கிறது. டயலாக் மட்டும் இல்லை, அது நிசப்தமான உண்மையும் கூட. அதே போல நம்மளுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் மீண்டும் அடுத்த கருவறையை சென்று அடையும். அடுத்த கருவறையை சென்று அடைவதற்குள் டிஸ்டன்ஸ் சிலருக்கு ஏற்படும். ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதே நட்சத்திரத்தில் தான் மீண்டும் பிறப்பார். ஆக போன ஜென்மத்தில் இந்த விஷயம் தெரிந்திருந்தால் நாம் அந்த நல்ல நட்சத்திரத்தில் இருந்திருக்கலாம். அது தெரியாமல் போய்விட்டது. ஆக இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அடுத்த ஜென்மத்தில் பிறப்பதற்கு ஒரு நல்ல நட்சத்திரத்தில் இறப்பதற்காக நாம் ஒரு பணியை செய்ய வேண்டும். எப்படி சிறு வயதிலிருந்து உழைத்து சேமித்து வைத்து வயதான காலத்தில் அது பிரயோஜனம் பெறுகிறதோ அதே போல இந்த ஜென்மத்தில் வாழும்போதே சில புண்ணியங்களை நம்ம தேடிக்கொண்டால் நாம் அடைப்பு நட்சத்திரங்களில் இறக்க மாட்டோம். இயற்கை ஜோதிடம் 27 வருட அனுபவத்தில் மிக துல்லியமாக ஒரு ஆய்வு செய்திருக்கிறது. அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான உழைப்பு. அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான உழைப்பு வேண்டும் என்றால் நம்மிடம் இந்த 3 விஷயம் சரியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு பிறப்பு இறப்பு என்பது தெரியாத விஷயமா இருக்கலாம். ஆனால் நாம் இன்னொரு பிறப்பை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒருவருக்கு கஷ்டம் வரும்பொழுது என் தாய் தாப்பன் எந்த நேரத்தில் சேர்ந்தாங்க தெரியல, இவ்வளோ கஷ்டப்படுகிறேன் என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் நாம் இன்னொரு பிறவை பெற்றெடுக்கும் பொழுது சர்வ சாதாரணமாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை சூஸ் பண்ணுகிறோம் அல்லது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சிலர் இது மேல் நம்பிக்கை இல்லை என்று தன்னைத்தானே அறியா நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக சுழற்சியில் சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் இயங்கி வரும் நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம கரு உருவாகிறதோ அதுதான் லக்ன புள்ளி ஆகும். ஒரு லக்ன புள்ளியை வைத்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்று 12 கட்டத்தில் அடைவு செய்து
நம் முன்னோர்கள் ஜோதிஷ பொக்கிஷமாக இந்த ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். எதற்கெடுத்தாலும் பரிகார பூஜை என்று மக்களை அலக்கடித்து இந்த ஜோதிடத்தில் உள்ள உன்னதமான விஷயத்தை தெரியக்கூடாது என்பதற்காகவே சில சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது யார் இன்னார் என்று நாம் சொல்ல தேவையில்லை. அவரவர் செய்யக்கூடிய பாவம் அவரவர் அடுத்த ஜென்மத்தில் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக இந்த ஜோதிடத்தை ஒரு கல்வியாகத்தான் கொடுக்க விரும்புகிறது தவிர மூட நம்பிக்கையாக வாழமரத்துக்கு தாலி கட்டு, பிண்டத்தை உருட்டி அண்டத்தில் வெய்யி, உன்னுடைய தோஷத்தெல்லாம் யாகத்தில் போடு என்று மூட நம்பிக்கையாக சொல்லாமல், கிரக பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, ஒவ்வொருவருக்கும் ராசி லக்னம் எப்படி உருவாகிறது, ஒவ்வொருவருக்கும் தசாபுத்தி எந்த நிலையில் நடக்கிறது, எந்த காலத்தில் எந்த மாதிரி உங்களுக்கு நிலைகள் இருக்கும் என்று தெள்ளத் தெளிவாக ஒவ்வொரு கிளையண்டுக்கும் ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதை புரிய வைக்கிறது. உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய பழைய வீடியோக்களில் உள்ள கமெண்ட் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய உணர்வுகளை அதில் வெளிப்படுத்தியிருப்பார்கள். அதே போல் சிலர்கள் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பிறகு துணிந்து வந்து வீடியோ செய்து கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பலன் பெற்றிருக்கார்கள். ஆனால் ஒரு சிலர் துணிந்து வந்து மற்றவர்களுக்கு இம்ப்ரெஷனாக இருக்கிறதுக்காக துணிந்து வந்து வீடியோ கொடுத்திருக்கிறார்கள். ஸ்டாட்டஸில் நீங்கள் பார்க்கலாம். ஆக ஒருவர் எந்த ராசி லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எந்த தேதியில் பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய திருநாமம் சரியா அமைந்திருக்கா என்று பார்க்க வேண்டும். இவ்வளவு காலமாக இயற்கை ஜோதிடமும் பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றியது. ஜோதிடம் கற்க பஞ்சாங்கத்தை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அதுதான் பேசிக் ஆகும். அதில் எந்த தவறும் இல்லை. அதே போல் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் கெட்ட நாட்களா என்றால் முழுக்க முழுக்க சுவாமிகளுக்காக 100% நல்ல நாட்கள் ஆகும். அப்படி இருந்தும் பஞ்சாங்கப்படி ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்றால், ஒருவர் சுய ஜாதகத்தின் கிரகநிலைப்படி, ஒரு ஆணின் சுய ஜாதகத்தின் கிரகநிலைப்படியும் ஒரு பெண்ணின் சுய ஜாதகத்தின் கிரகநிலைப்படியும் தான் திருமண நாட்களை அமைத்து கொடுக்க வேண்டும். காலங்காலமாக அரைத்தமாவே அரைக்கக்கூடாது. ஒரு படிப்பு என்பது சாதாரணமாக 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் என்பது ஒரு ஸ்டடி ஆகும். 5ஆவதுலேருந்து 10ஆவது என்பது அது ஒரு தகுதியாகும். 10ஆவதுக்கு மேலே 11, 12ங்கிறது அது ஒரு தகுதியாகும். அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலைக்கு வாங்கணும் என்பதற்கு டிகிரி 3 வருஷம் 2 வருஷம் என்று படித்தாக வேண்டும். கான்வென்ட் ஸ்கூலில் 1ஆவது படிக்கிறதுக்கே யூகேஜி, பிரிகேஜி, எல்கேஜி என்று படிக்க வேண்டும். அது மாதிரி பஞ்சாங்கத்தில் உள்ள விஷயங்கள் அந்த காலத்தில் உள்ள முன்னோர்கள் நமக்கு புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின் வரவர்கள் அந்த புள்ளியை கோலமாக மாற்ற வேண்டும் பல டிசைன்களில். ஆனால் அப்படி செய்யாமல் அதில் உள்ளதே இன்னும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தாத்தா தச்ச சட்டை ஒரு வயசு குழந்தைக்கு சரி வராது. ஒருவர் படாத பாடுபடுறார். ஒருவருக்கு குடிக்க கஞ்சியே கிடைக்காம போவதும், ஒருவருக்கு குடிக்கவே முடியாமல் திகட்டு போவதும் அவரவருக்கு அமையும் திருநாமத்தை கொண்டுதான் அதிர்ஷ்டங்கள் அமையும். பொதுவாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிறப்பு என்பது முன் ஜென்மத்தின் கர்ம வினைப்படித்தான் ஒருவருக்கு சுய ஜாதகத்தில் அமையும். அந்த சுய ஜாதகத்தில் அமையக்கூடிய அம்சங்கள் அனைத்தும் இவருக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு இந்த உலகத்தில் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய திருநாமம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் தலையெழுத்தை குறிக்கக்கூடிய கையெழுத்து. ஒரு கையெழுத்து இல்லை என்றால் ஒரு சொத்தை வாங்கவும் முடியாது, ஒரு சொத்தை தானமாக கொடுக்கவும் முடியாது, ஒரு வேலைக்கும் செல்ல முடியாது. ஒரு கையெழுத்து இல்லை என்றால் அவருடைய தலையெழுத்தே இல்லை. ஆக கையெழுத்தாக இருக்கட்டும், கைநாட்டாக இருக்கட்டும், அவர் தலையெழுத்தை குறிக்கக்கூடிய விதமாக அமைகிறது. ஆக ஒரு தனி மனிதனுடைய கையெழுத்து ஒரு பிறவியின் கிரக பிரபஞ்சத்திற்கு ஏற்ப அமைஞ்சிருக்க வேண்டும். இல்லை என்றால் அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இருமணம் கூடிய திருநாளாக அமையக்கூடிய திருமண நாட்கள். இந்த திருமண நாட்களை பொதுவாக காலண்டர் உள்ள நாட்களாகவோ, பஞ்சாயத்தில் உள்ள நாட்களாகவோ, இல்லை ஓடிப்போய் திருமணம் செய்வதாகவோ இப்படி அமைத்துக் கொள்ளும் பொழுது எதாச்சையாக ஒரு சிலருக்கு அது நல்ல நாட்களாக அமைந்து விட்டால் அவர்கள் படிப்படியாக வாழ்வில் முன்னேறுவார்கள். ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக வாழ்வார்கள். கிரக பிரபஞ்ச அடிப்படையில் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வேல்யூ உண்டு. நீங்கள் பஞ்சாங்கப்படி திருமணம் செய்தாலும் சரி, ஓடிப்போய் திருமணம் செய்தாலும் சரி, நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நாட்களில் உங்களுடைய இருவருக்கும், அதாவது இணையக்கூடிய தம்பதிகளுக்கு ஆணுக்கு அந்த நாள் வேல்யூ அதிகமாக இருந்து பெண்ணுக்கு வேல்யூ கம்மியாக இருந்தால், இதற்கு முன் உயிர்க்குயிராக காதலித்தவர்கள் கூட அன்று முதல் அந்த வேல்யூ கம்மியாக இருக்கிறவங்களுடைய உணர்வை இந்த வேல்யூ அதிகமாக இருக்கிறவங்க உணர மாட்டார்கள். அதனால்தான் காதலிக்கும் போது கொடுத்த வாக்குகள் எல்லாம் ஒரு அரசியல்வாதி வாக்கு கொடுத்தது போல் ஆகிவிடும்.
ஏனென்றால் அரசியலமைப்பில் வாக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் கொடுப்பார்கள். யாரெல்லாம் திருமணத்துக்கு முன் எவ்வளவு வாக்குகள் கொடுத்திருந்தாலும், சத்தியமே பண்ணியிருந்தாலும், அவர்களுக்காக சூசைட்டே பண்ணியிருந்தாலும், திருமண நாட்கள் இருவருக்கும் சரியில்லாமல் போய்விட்டால் இருவரும் அந்யோன்யமாக இருப்பார்கள். ஆனால் வாழ்வில் பஞ்சத்தில் வீழ்ந்து விடுவார்கள். ஆக இந்த திருமண நாட்கள் என்பது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலர் மண்டபம் கிடைக்கவில்லை என்று நாட்களை தள்ளி போட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள். தன் வாழ்நாளில் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சர்வசாதாரணமாக பிரிந்து விடுகிறார்கள். அந்த பிரிவதால் அவர்களுக்கு மட்டும் மனவேதனை அல்ல, தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அந்த மனவேதனை உண்டு, தான் ஈன்றெடுத்த அந்த குழந்தைக்கும் மனவேதனை உண்டு. ஆக இவர்கள் பிரிவது சாதாரணமாக இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் என்று நீ வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சிருக்கா வாழலாம், பிடிக்கலையா நீ போயிட்டே இரு என்றெல்லாம் இன்றைய காலம் ஆகிவிட்டது. இயற்கை ஜோதிடம் இந்த கல்ச்சரை நிலைநிறுத்துவதற்காக இப்படி ஒரு ஆய்வை செய்திருக்கிறது. பொதுவாக ஒருவர் பிறப்பில் 2 திருமணம் 3 திருமணம் என்று இருக்கும். ஒரு சிலருக்கு அப்படி அமைந்திருக்கும். அப்படி அமைந்தவர்களுக்கு கூட பெண்ணின் சமமான நாட்களில் திருமணம் செய்துவிட்டால் அந்த நிலைகள் அதோடு கட்டாகிவிடும். ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலைகள் தான் இயற்கை பிரபஞ்சத்தில் அமையும். இருந்தாலும் இவர் மேல் உள்ள பாசத்தால் அதை வேணாம் என்று அவரே உதறிவிடுவார். அந்த அளவுக்கு இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தை அறிவித்து யாரெல்லாம் அவரவர்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நேரத்தை அனுசரித்து யாரெல்லாம் நல்ல நாட்களில் திருமணம் ஆரம்பம் முதலே செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் கூட நல்ல நாட்களில் தான் வரும். அதை தான் மிக துல்லியமாக இயற்கை ஜோதிடம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். ஏற்கனவே திருமணமாகி கஷ்டப்படுகிறவர்கள் மீண்டும் உங்கள் இருவருடைய ஜாதகத்தை பரிசோதித்து, அதாவது எதிர் ராசியை நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் சரி, எதிர் கிரகத்தில் பிறந்தவர்களை நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் சரி, மீண்டும் உங்கள் இருவரின் சமமான நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட கொஞ்ச நாட்களிலே கர்ப்பப்பை நிலைகள் தானாக சரியாகிவிடும். அதாவது ஆபரேஷன் பண்ணாமல் இருக்கிறவர்களுக்கு. ஏனென்றால் எதை சொன்னாலும் இந்த காலத்தில் அதை திருத்தமாக சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆக இயற்கையான விஷயங்கள் எல்லாம் இயற்கை முறையாகவே. இதை எப்படி இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல வேண்டும் என்றால், இயற்கையை நம்ம எப்படி கையாள்வது என்றால், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், காலை 6 to 7க்குள் சூரிய நமஸ்காரம் நம்ம செய்து கொண்டோம் என்றால் நம்ம கண்களுக்கும் நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்மளுடைய நாடி நரம்புகள் அனைத்துக்கும், மைண்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அதுவே மத்தியான நேரத்தில் அந்த சூரிய நமஸ்காரம் செய்தோம் என்றால் நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் டேமேஜ் ஏற்படும். இதுதான் இயற்கையை நாம் கையாள்வது. ஒவ்வொருவருக்கும் பர்சனல் நாட்கள், பர்சனல் நெகட்டிவ், பர்சனல் பாசிட்டிவ் என்று இருக்கிறது. இதை வருமுன் காப்போன் திட்டத்தில் இயற்கை ஜோதிடம் தெல்ல தெளிவாக ஜாதி மத வேதமின்றி, இனம் மொழி இன்றி அனைவருக்கும் இதை சமத்துவமாக சொல்லித்தர இயற்கை ஜோதிடம் காத்திருக்கிறது. ஏற்கனவே இதில் நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். இதில் விருப்பம் உள்ளவர்கள், எனக்கு 60 வயது ஆகிவிட்டதே, 70 வயது ஆகிவிட்டதே, இனிமே நான் இணைந்து என்ன பண்ண போகிறேன் என்று கவலைப்படாமல், ஆல்ரெடி 70 வயது 80 வயது எவ்வளவு வயது ஆயிருந்தாலும் உங்கள் மனைவி இருக்கிறார்கள் என்றால் அவர் இருக்கும்போதே நீங்கள் மறு திருமணம் செய்து கொண்டால் இனி இருக்கும் நாட்கள் உங்களுக்கு போனஸாக அமைஞ்சு, இறையருள் உங்களுக்கு நேர்த்தியாக அமைஞ்சு, உங்களுடைய மரணமே நல்ல நாளில் மரணிப்பீர்கள். இதைத்தான் இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது 27 வருட அனுபவத்தில். இதே சிறு வயதாக உள்ளவர்கள் டிவோர்ஸ் நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் இருவரில் ஒருவர் கண்களுக்காவது இந்த வீடியோ பட்டுவிட்டால் கொஞ்சம் சிந்தித்து உங்களுடைய இருவர் ஜாதகத்தையும் பரிசோதித்து இருவருக்கும் சமமான நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் உன்னதமான விஷயங்களை நீங்கள் அடைந்து, யார் ஒருவருக்கு சிறு வயது முதலே சரியாக கிரக பிரபஞ்சப்படி பெயர் அமைந்து விடுகிறதோ அவர்கள் அக்கிருஷ்டாக ஆக மாட்டார்கள். 100% இது இயற்கை ஜோதிடம் கண்ட உண்மையாகும். அதேபோல் கொடிய அக்கிருஷ்டாக இருந்தாலும் சரி, ஒருவர் அல்கொய்தா தீவிரவாதியாக இருந்தாலும் சரி, இயற்கை ஜோதிடம் அவனுடைய கிரக பிரபஞ்சப்படி அவனுக்கு பெயரை மாற்றி வைத்தால் அவனுக்குள் உள்ள நல்ல மனது விழித்துக் கொள்ளும், கொலைகாரத்தன்மை போய்விடும். அந்தந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது இது நிச்சயம் நடக்கும். அப்படி இயற்கை ஜோதிடம் துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது. இதை திடீரென்று இப்படி ஒரு செய்தியை கேட்பதற்கு ஏற்றுக்கொள்ள மனம் இடம் தராமல் இருக்கலாம்.
ஆனால் வாழ்வில் மாற்றம் ஒன்றே நிலையானது. நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இங்கிருந்தே வானவில் சாஸ்திரத்தை ஆய்வு செய்தார்கள். தற்போதுதான் விஞ்ஞான ரீதியாக நாம் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இயற்கை ஜோதிடம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்து யாருக்கு எந்த மாதிரி பெயர் அமையணும், யாருக்கு எந்த மாதிரி கையெழுத்து அமையணும், யாருக்கு எந்த மாதிரி நாட்கள் திருமணம் அமையணும், இந்த 3 விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டால் அவன் புண்ணியவானாகி விடுவான், அவன் உண்மையான ஆன்மீகவாதி ஆகிவிடுவான், அவன் அக்யூஸ்டாகவே ஆக மாட்டான் 100%. ஒருவர் ஜாதகத்தில் 8ஆம் இடம், 6ஆம் இடம், 3ஆம் இடம் இதை வைத்துத்தான் அவன் கொலைகாரனா, கொள்ளைக்காரனா, புண்ணியவாதி ஆவானா என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி கொலைகாரன் ஆகக்கூடிய ஜாதகத்தை கூட சரியான முறையில் அவர்களுக்கு பெயரும் கையெழுத்தும் திருமண நாட்களையும் அமைத்து விட்டால் அவன் கொலை செய்ய மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான், கற்பழிக்க மாட்டான். அவ்வளவு துல்லியமாக இயற்கை ஜோதிடம் ஆய்வு செய்திருக்கிறது. நம்பிக்கை உள்ளவர்கள், வாழ்வில் கஷ்டப்படக்கூடியவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த 3 விஷயத்தை நீங்கள் சரி செய்து கொண்டால் வளமான வாழ்க்கை வாழலாம் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.